ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட வந்திருக்க செட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மி Y2. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டீலர் கொண்டு வந்த செட்டு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, டீலர் இதுக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மறுபடியும் டீலர் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அகைன் இதே கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஆக்சுவலாக இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா லைட்னிங் செக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா லைட்னிங் செக்ஷனில் ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணாமல் விட்டுருக்காரு. அதனால அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்போது நம்ம ஒரு ஃபோனுன்னு எடுத்திங்கன்னா, ஒரு ஃபோன் ஆன் ஆகிறதுக்கு தேவைப்படுற நெசசிட்டி வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 3.6 4.2 வோல்ட் வரைக்கும் தான் தேவைப்படும். நம்ம பேட்டரியால் 4.2 வோல்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு டிஸ்பிளே லைட்னிங் ஆகிறதுக்கு மினிமம் 16 வோல்ட்லேருந்து 35 வோல்ட் வரைக்கும் தேவைப்படும், பேஸ்ட் ஆன் த மாடலை பொறுத்து. இப்போது நமக்கு நம்ம பேட்டரி சோர்ஸ் பார்த்திங்கன்னா 4.2 வோல்ட் தான். இப்போது இந்த 16 வோல்ட்டை நம்ம ஃபோன் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, நம்ம லைட்னிங் செக்ஷனில் ஒரு லைட்னிங் ஐசி ஒன்று இருக்கும், பூஸ்ட் காயில் ஒன்று இருக்கும். இப்போது நம்ம பேட்டரியில் இருக்க 4.2 வோல்ட்டை எடுத்து 30 வோல்ட் வரைக்கும் லைட்னிங் செக்ஷன் பூஸ்ட் பண்ணும். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்விட்சிங் பண்ணி ஒரு பூஸ்ட் காயில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்விட்சிங் நடக்கிறதுனால நமக்கு வந்து டிசி ஃபார்மில் இருக்க வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஏசி ஃபார்முக்கு மாறிடும். ஆனால் நமக்கு எலக்ட்ரானிக் டிவைஸில் எந்த டிவைஸ் எடுத்தாலுமே நமக்கு டிசி வோல்டேஜ் தான் தேவை. இப்போ இந்த இடத்துல நம்ம பூஸ்ட் பண்ணி ஏசியாக கன்வெர்ட் பண்ணதுனால இதை டிசியாக மாற்றுறதுக்கு ஒரு ரெக்டிஃபையர் டையோடு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெக்டிஃபையர் டையோடு நம்ம பூஸ்ட் பண்ண ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக மாற்றி கொடுக்கும். இப்படி நம்ம டிசி வோல்டேஜாக மாற்றினாலுமே இதில் வந்து சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அதாவது ஏசி கலந்த டிசியாக தான் இருக்கும். இந்த ஏசி கலந்த டிசியை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் அவர் வைக்காமல் விட்டதுனால இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து உள்ள நமக்கு எல்இடி தானே இருக்கும். எல்இடி டிஸ்பிளே தான் இது. லைட் எமிட்டிங் டயோடுன்னு எல்இடினா நமக்கு உள்ளே இருக்கிறது டிசி. எல்இடின்றது ஒரு டிசி காம்போனண்ட்டு, எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கலந்த டிசி, இம்ப்யூர் டிசி போனதுனால பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க லைட்டு அடி வாங்க ஆரம்பிச்சிடும். 4 அடிவில் அடி வாங்கி ஒரு வாரத்துலேயோ இல்லை 10 நாள்லேயோ நமக்கு டிஸ்பிளே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கம்ப்ளைண்ட் தான் இந்த ஃபோனில் நடந்திருக்கு. இப்போ வந்து ஒரு சில டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி தப்பு ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. கெப்பாசிட்டர் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கணும்னா உங்களுக்கு கெப்பாசிட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் கம்ப்ளீட்டாக தெரியணும். எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்திங்கன்னா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ ஒரு கெப்பாசிட்டர், நமக்கு ஒரு கெப்பாசிட்டர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா பல டைப் இருக்குது. எஸ்எம்டி கெப்பாசிட்டர், செராமிக் கெப்பாசிட்டர், எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு கெப்பாசிட்டர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் எப்படி ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம சார்ஜர் எதை எடுத்திங்கனாலும் ஒரு இடத்துல ஸ்விட்சிங் நடக்குதுன்னா அந்த இடத்துல நமக்கு டிசியிலேருந்து ஏசியாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஏசியை நம்ம மறுபடியும் டிசி ஃபார்முக்கு மாற்றும் போது அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். கெப்பாசிட்டரோட பேசிக் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா, அலோவ் ஏசி பிளாக் டிசி. ஒரு கெப்பாசிட்டி எடுத்திங்கன்னா ஏசியை அலோவ் பண்ணோம், டிசியை பிளாக் பண்ணோம். இதுதான் ஒரு கெப்பாசிட்டரோட பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா இதுதான். இதை வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். இப்போது இந்த டெக்னீஷியன் இந்த மொபைலில் என்ன ஃபால்ட் பண்ணியிருக்காருன்னா, நமக்கு ஒரு லைட்னிங் ஐசி, இது லைட்னிங் ஐசி, ஒரு பூஸ்ட் காயில், நமக்கு பூஸ்ட் காயில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பேட்டரியிலேருந்து வர 4.2 வோல்ட் இன்புட்டாக வரும். இப்போது இந்த இடத்துல நமக்கு ஸ்விட்சிங் நடந்து 16 வோல்ட்லேருந்து 35 வோல்ட் வரைக்கும் நமக்கு பூஸ்ட் ஆகி வரும். இப்போது இங்கே இது வந்து டிசி ஃபார்ம், நமக்கு பேட்டரியிலேருந்து கிடைச்ச சோர்ஸு. இப்போ நம்ம இங்கே ஸ்விட்சிங் நடந்திருக்கு இல்லையா, இது வந்து ஏசி. இந்த ஏசியை நம்ம டிசியாக மாற்றணும். இந்த இடத்துல ஒரு ரெக்டிஃபையர் டயோடு. இப்போ ஆக்சுவலாக இங்கே தான் கான்செப்டே. இப்போ ரெக்டிஃபையர் டயோடு நம்ம டிசியாக மாற்றிட்டோம். அதாவது இம்ப்யூர் டிசி. இதில் வந்து ஏசியும் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம கெப்பாசிட்டர் என்ன பார்த்தோம், அலோவ் ஏசி பிளாக் டிசி. இப்போ கெப்பாசிட்டரோட பாசிட்டிவை சப்ளை லைன்லேயும் நெகட்டிவ் கூடயும் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னாகும், நம்ம பூஸ்ட் பண்ண வோல்டேஜ் இங்கே போகும், அலோவ் ஏசி. இப்போ ஏசி இதுக்கு அலோவ் ஆகி ஏசி கிரவுண்ட் ஆகிடும். நமக்கு டிசி மட்டும் டிஸ்பிளேக்கு போகும். இப்போது அந்த டெக்னீஷியன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருக்கு, இந்த கெப்பாசிட்டரை எடுத்துட்டாரு, அந்த இடத்துல வேறு ஒரு கெப்பாசிட்டர் வைக்கல. இப்போது இந்த இடத்துல கெப்பாசிட்டர் வைக்காததுனால நமக்கு இம்ப்யூர் டிசி டைரெக்டாக டிஸ்பிளேக்கு போய் டிஸ்பிளேயில் இருக்கிற லைட் எல்இடி எல்லாமே டேமேஜ் பண்ணிடுச்சு.
அதனால தான் அவருக்கு 1 வீக்கில் டிஸ்பிளே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புரியுதுங்களா? ஒரு கெப்பாசிட்டர் வந்து 2 விதமாக ஒர்க் பண்ணும் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில். அலோவ் ஏசி, பிளாக் டிசி. அதே மாதிரி சார்ஜிங், டிஸ்சார்ஜிங்.